புது தொழில் முனைவோர்களை உருவாக்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோஸை உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிஸ்னஸ், இல்லை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிஸ்னஸை எப்படி ப்ராஃபிட்டபுளாக மாற்றுறது, அதில் இருக்கக்கூடிய இயந்திரத்தை எப்படி பயன்படுத்துறது, முக்கியமான விஷயங்களை பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வணக்கம், வெல்கம் டு தேவி இண்டஸ்ட்ரீஸ். நீங்கள் ஒரு இயந்திரத்தை புதுசாக நீங்கள் வாங்கக்கூடிய எண்ணத்தில் இருந்தீங்கன்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இயந்திரம் எந்த அளவுக்கு லோ மெயின்டெனன்ஸ் இயந்திரங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வாங்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. அதில் நம்மளுடைய தேவி இண்டஸ்ட்ரீஸ்னுடைய இயந்திரம் டாப் குவாலிட்டியாகவும் லோ மெயின்டெனன்ஸாகவும் ஈஸி டு ஆப்ரேட்டாகவும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேங்க. நீங்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் நம்ம தேவி இண்டஸ்ட்ரீஸை நீங்கள் நம்பி இயந்திரம் வாங்கலாங்க. அடுத்தது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷனில் அதிக ஈல்டு வர்றதுக்காக நாம் பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கடலையினுடைய காய்ச்சல் தன்மை. நம்ம கடலை எந்த அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ராக்ஷனுடைய டைம், எக்ஸ்ட்ராக்ஷனுடைய மெத்தட், எக்ஸ்ட்ராக்ஷனுடைய ஈல்டு எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்க போகுதுங்க. நீங்கள் கடலையை நல்லா காய வச்சு எடுத்துருந்தீங்கன்னா அந்த கடலையில் இருக்கக்கூடிய ஆயிலினுடைய ஈல்டு உங்களுக்கு நல்லா நம்ம எடுக்க முடியுங்க. இந்த கடலை எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு காயிலைங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு மாய்ஸ்சர் மீட்டரை வச்சு இந்த கடலை எந்த அளவுக்கு காஞ்சிருக்குங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாங்க. அடுத்தது, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இயந்திரத்தில் நீங்கள் டெய்லி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ப்ராப்பரான லூப்ரிகேஷன் கொடுத்து இயந்திரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் நம்மக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இயந்திரத்தில் எந்தெந்த இடத்துல ஆயில் அப்ளை பண்ணணும், எப்பெல்லாம் அப்ளை பண்ணணுங்கிற விஷயம் நம்ம டீம் உங்களுக்கு ஆல்ரெடி கைட் பண்ணியிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம டீமுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆயிலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணியாச்சு, அதை நீங்கள் அடுத்தது கஸ்டமருக்கு எப்படி நீங்கள் கொண்டு போய் சேர்த்த போகிறீங்க. அந்த நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆயிலை நீங்கள் ஒரு 3 நாள் செட்டில்மெண்ட்டுக்கு விட்டிங்கன்னா அந்த ஆயில் இருக்கக்கூடிய டஸ்ட் உங்களுக்கு கீழே போய் செட்டில் ஆகுங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய கிளியர் ஆயிலை பாட்டில் பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய டஸ்ட் மெட்டீரியல்ஸை தயவு செஞ்சு தூக்கி தூர போடாமல் நம்ம இயந்திரத்தில் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது கடைசி நேரத்தில் போடும்போது அதில் இருக்கக்கூடிய இன்னும் லெஃப்ட் ஓவரான ஆயிலை உங்களால் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி நம்ம இயந்திரத்தில் எடுக்க முடியுங்க. இதே மாதிரி நம்ம ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோங்கிற விஷயத்தை எக்காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் மறந்துட வேணாம். நாம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆயில் எவ்வளோ மேக்ஸிமம் ஹைஜீனிக்காகவும் குவாலிட்டியாகவும் கொடுக்குறோங்கிற விஷயத்த நீங்கள் என்றைக்கும் மறந்துடக்கூடாது. நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆயில் உங்களுடைய கஸ்டமருக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்லையும் நாம் பர்சனலாக இதே எண்ணெயை தான் பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த எண்ணெயை நம்ம எந்தளவுக்கு ஹைஜீனிக்காகவும் நம்ம என்விரான்மெண்ட்டை எவ்வளவு ஹைஜீனிக்காக வச்சுருக்கோங்கிற விஷயத்தை நீங்கள் டெய்லி எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நீட்டாக க்ளீன் பண்ணி நம்ம இயந்திரத்தையும் நம்ம இருக்கக்கூடிய இடத்தையும் நம்ம ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே நீட் அண்ட் ஹைஜீனிக்காக வச்சுக்கோங்க. இதில் நம்ம தேவி இண்டஸ்ட்ரீஸ்னுடைய இயந்திரம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இயந்திரங்கிறனால ஆயிலில் எந்த ஒரு துருவும் கலந்து வராத மாதிரி ஆயில் கான்டாக்டிங் ஏரியா எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து ஈஸி டு மெயின்டைன், ஈஸி டு க்ளீனாகவும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேங்க. எங்களோட சைடில் இருந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா சப்போர்ட்ஸும் பண்ணி கொடுக்க நாங்கள் தயாராக இருந்துகிட்டே இருக்குங்க. இது போக உங்களுக்கு மேலும் ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா நம்ம டீமுக்கு கால் பண்ணுங்கள், நாம் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு எப்பயுமே தயாராக இருக்குங்க. இந்த வீடியோவை ஒவ்வொரு ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய தொழில் முனைவோர்களையும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தில் தேவி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திட்ருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம்.